அதாவது நம்ம கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். எப்படின்னா, வாழ்க்கையில அறிவாளியா இருக்கணும். எப்படின்னா, எளிமையா வாழணும். 8 மணி நேரம் எளிமையான வாழ்க்கை. அதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. அதுமாரி இரவு 9 மணிக்கே தூங்கிரணும். அப்பதான் அதிகாலையில 2 மணிக்கு எழுந்திருக்க முடியும். எழுந்து நமக்கு இருக்கிற கடினமான வேலைகள், தொழில் சம்பந்தமான கடினமான வாழ்க்கையில தொழில் தான் கடினமானது. அது சம்பந்தமா ஆன ஒரு படிக்கிறதோ, நாம் செய்கிற தொழில் சம்பந்தமாக படிப்பது. இதெல்லாம் அதிகாலையில 2 மணிக்கு எந்திரிச்சு, "நீ என்ன செய்ய போற?" அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் உனது தொழில் சம்பந்தமான வேலைகளை தொழில்ல உன்ன முன்னேத்திக்கிறது. அதுக்கு சம்மந்தமான வேலைகள தான் செய்யணும். அல்லது படிப்பு சம்மந்தம். படிப்புங்கிறது என்னது? நாளைக்கு படிச்சு முடிச்சு தொழில் தான் பண்ண போற. அப்படி இருக்கும்போது, மாணவர்கள் படிப்பு சம்மந்தமா அவங்க படிக்கிற பள்ளிக்கூட சும்மா அதிகாலையில 2 மணிக்கு எழுந்திரிச்சு, நீ பொழுதுபோக்கு சம்மந்தமா புத்தகம் படிக்கிறது, அதெல்லாம் அதிகாலையில 2 மணிக்கெல்லாம் எழுந்திரக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. பொழுதுபோக்கு சம்மந்தமா உன் தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த அதிகாலையில 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பண்ணாத. அது சாயந்தரம் பண்ணணும். சாயந்திரமா உன் தொழிலெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணணும். அது ஆனா அதிகாலையில நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உன்னுடைய தொழில் எதுவோ, அந்த வேலை தான். அதிகாலையில ஒரு 2 மணிக்கு எழுந்திருக்கிற அப்படின்னா, உன்னுடைய தொழில் எதுவோ, அது சம்மந்தமான வேலைகள தான் செய்யணும். ஏன்னா, அதுதான் உன் வாழ்க்கையில கடினமான வேலை. தொழில் தான் கடினமான வேலை, வாழ்க்கையில. அப்படி இருக்கும்போது, அந்த தொழில் சம்பந்தமான வேலையை செய்வதற்காக தான் நீ அதிகாலையில் 2 மணிக்கு உன்னை வருத்திக் கொண்டு எழுந்திருக்கிறாய். அப்ப அந்த நேரத்தில உன் தொழில் சம்மந்தமா தான் செய்யணும். அப்ப அதற்காக நீ இரவு 9 மணிக்கே படுக்கணும். அப்பதான் உன்னால அதிகாலையில 2 மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இதுதான் புத்திசாலித்தனம். இந்த மாரி நம்ம புத்திசாலியா இருக்கணும். இரவு வெகு நேரம் வரைக்கும் கண் விழிச்சு முழிச்சுக்கிட்டு, அ 11 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு, அப்ப அவங்களால அதிகாலையில எழுந்திருக்க முடியாது. அப்ப 6 மணி, 7 மணிக்கு ஆகும். அப்ப அவங்க ஒரு கொஞ்சம் முட்டாளா இருக்காங்க. புத்திசாலியா இல்லன்னு அர்த்தம். இந்த மாரி அப்போ நம்ம எப்படி ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இரவு 9 மணிக்கே படுத்துருவாரு. அப்ப அதிகாலையில 2 மணிக்கு எழுந்திருப்பாரு. அப்ப நம்ம ஒரு போட்டி இருக்கு வாழ்க்கையில. நாம ஒரு புத்திசாலியா இருக்கணும். மத்தவங்கள மாரி இருக்கக்கூடாது. எல்லார் மாரியும் முட்டாளாயிறக்கூடாது. புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னா, இரவு 9 மணிக்கே படுத்துட்டு, அதிகாலையில 2 மணிக்கு எழுந்திருக்கணும். எழுந்து நம்ம தொழில் சம்பந்தமான வேலைகள செய்யணும். அம் மாணவ பருவத்தினர் படிப்பு சம்பந்தமான வேலை செய்யணும். அதுபோல உடற்பயிற்சி செய்யணும். அது ஒரு புத்திசாலித்தனம். அதிகாலைல 2 மணிக்கு எழுந்துருச்சுனாலே உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யணுங்கிற ஆசை வந்துரும். ஏன்னா, அதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனத்த செஞ்சோன்னா, அதோட இன்னொரு புத்திசாலித்தனமும் வரும். அதான் உடற்பயிற்சின்றது. நடைப்பயிற்சி பண்றது, உடற்பயிற்சி பண்றது. இதெல்லாம் அந்த புத்திசாலித்தனமான செயல்களோட ஒரு ஒரு இது எல்லாமே சேரும். ஒரு புத்திசாலித்தனமான வேலைகள செஞ்சேன்னா, அது சம்மந்தமான இன்னும் பல புத்திசாலித்தனமான வேலைகள் உனக்கு வந்து சேரும். அந்த மாரி உடற்பயிற்சி செய்றதும் ஒரு புத்திசாலித்தனம். நடைப்பயிற்சி செய்றதும் ஒரு புத்திசாலித்தனம். உணவுல கட்டுப்பாடா இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். சும்மா சோறு அது இதுன்னு சாப்பிட்றதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. முட்டாள்தனம். அதனால உணவுல கட்டுப்பாடா இருக்கணும். அது ஒரு புத்திசாலித்தனம். உடற்பயிற்சி செய்றது ஒரு புத்திசாலித்தனம். இந்த மாரி நேர்மையா இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். ஆடம்பரமா வாழக்கூடாது. எளிமையா வாழணும். அது ஒரு புத்திசாலித்தனம். கல்யாணத்தெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஒரு நாள் கூத்துல செலவழிச்சுட்டு போறது புத்திசாலித்தனம் கிடையாது. முட்டாள்தனம். வரதட்சணை 100 பவுன், 200 பவுன் அது முட்டாள்தனம். அதனால நீ ஜாலியா வாழணும், எளிமையா வாழணும் அப்படின்னு. அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னா, அந்த புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு 9 மணிக்கு படுத்து தூங்குவாங்க. அதிகாலையில 2 மணிக்கு எழுந்திருப்பாங்க. உணவுல கட்டுப்பாடா இருப்பாங்க. நடைப்பயிற்சி செய்வாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க. எளிமையா வாழ்வாங்க, நேர்மையா வாழ்வாங்க. இந்த ஜாதி, மத மூட நம்பிக்கைகள் புத்திசாலிகளுக்கு கிடையாது. இந்த மாரி புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப இந்த உலகத்துல எவ்வளோ புத்திசாலிகள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு இந்த உலகத்துல புத்திசாலிகள் என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி என்பதை நீங்களே சொல்லிவிடுவீர்கள். அந்த எண்ணிக்கையில நானும் உள்ள வருவேன் அப்படிங்கும்போது, எனக்கும் அதில கொஞ்சம் பெருமை தான்.